ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோமே. ஸ்கிரீன் விளங்குதா பிள்ளைகள்? சிங்கம் விளங்குதா? சார். ஓகே 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 சரி, பாப்போம். கவனிங்க, முதலாவது கேள்வி வாசிப்போம். சரியா? என்ன கேக்குறான்? தரவை தான் நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு எடுக்கணும். சரியா? தரவு எடுத்துட்டோம்னு சொன்னா மிச்சம் எல்லாத்தையும் சிம்பிளா செஞ்சு கொள்ளலாம். ஓகே, முதலாவது கேள்வியை பார்ப்போம். கை கடிகாரம் ஒன்றின் இறக்குமதி பெருமானம் ரூபா 8000 ஆகும். ஓகே, சரி, முதலாவது கேள்வி. சரியா? ரூபாய் 8000 கை கடிகாரத்துல பெருமானம். ஓகே, ரூபாய் 8000 பிரச்சனை ஒன்றே இல்லை. இறக்குமதி பெருமானம். இறக்குமதியின் போது 40% தீர்வையாக செலுத்த வேண்டும் என வேண்டும். தீர்வையாக செலுத்தப்பட்ட பின்னர் பெருமானத்தை காண்க. பெருமானத்தை காண்க. அப்ப யோசிங்க பிள்ளைகள், இங்க இது எந்த பாடத்துக்குள்ள வரும்? எந்த பாடத்துக்குள்ள வரும்? சதவீத பாடத்துக்குள்ள வரும். என்ன பிள்ளைகள்? சதவீத பாடத்துக்குள்ள வரும். அதுல இது சதவீதத்துல நாங்க எல்லாம் படிச்சிட்டோம். சதவீதம் எல்லா எல்லா விஷயமும் நாங்க படிச்சிட்டோம். ஓகேயா? சதவீதம் சம்பந்தமான என்ன வரி, ஓகேயா, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் படிச்சிட்டோம் தானே. ஓகே, இது எதுக்குள்ள வருதுன்னு சொன்னா தீர்வை வரிக்குள்ள வருது. இப்ப தீர்வை வரின்னு சொன்னா நாங்க சுங்க வரின்னு சொல்லுவோம் தானே, அதுக்குள்ளதான் இந்த விஷயம் வருது. அப்போ இது எங்க நடக்குன்னு சொன்னா ஹார்பர்ல தான் கூட நடக்கும். இறக்குமதி ஹார்பர்ல இருந்து தான் எங்களை கொண்டு வருவாங்க. அப்போ வெளிநாட்டு நாங்க சொல்லுவோம் ஒரு சில இடத்துல வெளிநாட்டுல இந்த பிரைஸ் சரியான குறை. இப்ப இந்தியாவில எல்லாம் இந்த ஷேட் வந்துகிட்டே இப்படி ஒரு 500 ரூபா 400 ரூபா 350 ரூபா தான் இருக்கு இந்த ஷர்ட். அதே எங்கட நாட்டுக்கு வந்த உடனே தான் அது எப்படி போகுது? 2000 4000 5000 போகுது. காரணம் என்ன? அந்த இறக்குமதி தீர்வை வரிதான். அந்த இறக்குமதியால கொண்டு வர தீர்வை வரிதான். சரிடா, இப்ப இந்த கேள்வியை செய்வோம். இந்த கேள்வியை செய்யறதுக்கு எங்களுக்கு ஒரு சமன்பாடு தெரிஞ்சா போதும். அது எப்படிப்பட்ட வரியா இருந்தாலும் அதைத்தான் போடுவோம். ஒரே ஒரு சமன்பாடு தான். அது எப்படிப்பட்ட வரியா இருந்தாலும் பிரச்சனை ஒன்றே இல்லை, செய்யலாம். சரியா? முதலாவது விஷயம், அவன் எவ்வளவுக்கு அதை எடுக்கிறான். முதலாவது அந்த அந்த வச்சு எவ்வளவுக்கு எடுக்கிறான் பிள்ளைகள்? 8000 ரூபாய்க்கு எடுத்து இறக்குமதி சதவீதம் வந்துக்கிட்டு தீர்வை சதவீதம் வந்துக்கிட்டு 40% கொடுக்குறான். எவ்வளவு? 40% கொடுக்குறான். இப்ப 40% சதவீதம் சொன்னா நாங்க எத்தனைக்கு பார்ப்போம்? நூத்துக்கு. 100க்கு பார்ப்போம். வெரி குட், 100க்கு பார்ப்போம். அப்ப 40% தான். அதை நாங்க எப்படி கொடுக்கலாம்? 100க்கு 40ன்னு கொடுக்கலாம். எப்படி? 100க்கு 40 அப்படின்னு கொடுக்கலாம். அப்போ இந்த 8000 பெறுமதியுடைய வச்ச 100க்கு 40% தீர்வை வரி கொடுத்தா அந்த தீர்வை வரி தான் கேள்வி. அந்த 40% விஷயம் எவ்வளவு? 40% விஷயம் எவ்வளவு? இதுதான் கேள்வி. ஓகே பிள்ளைகள், இப்ப சரி காணி. 8000 8000 தர 100க்கு 40. 100க்கு 40. ஓகேவா? எங்களுக்கு தெரிஞ்ச எல்லா சைவரையும் வெட்டி தள்ளுவோம் வாங்க. ஓகேவா? எங்க ஒரு சைவர் இருக்குது, இந்த சைவரை நான் வெட்டுறேன். இந்த சைவரையும் இந்த சைவரையும் வெட்டுறேன். வெட்டியாச்சு. மீதி மிச்சம் மாதிரி என்ன இது இருக்குது? மீதி மிச்சம் என்ன இருக்குது? இந்த 8, இந்த 2 சைபர், மேல இந்த 4 மட்டும் பெருகிட்டு இருக்குது. 4 மட்டும் பெருகிட்டு இருக்குது. ஆகவே இந்த 2 சைபரையும் இப்படியே போட்டுக்கோங்க. ஓகே, பிரச்சனை ஒன்றும் இல்லை. 8 4 நாட்டுத்தின 32. வெரி குட் 32. 32. 30 வெரி குட் 32. இந்த 32 சரியா? அந்த 3200 அப்படின்னு சொல்ற விஷயம், 3200 சொல்ற விஷயம் என்ன பிள்ளை? இப்போ என்னது அது? இதுதான் தீர்வை. தீர்வை வரியாக அவரு கொடுத்ததுதான் இந்த 3200 ரூபாய். கிளியரா? புரிஞ்சுதா? அடுத்த கேள்விக்குள்ள போமா? ஓகேடா, அடுத்த கேள்விக்குள்ள போமா? ஓகே, ரெண்டாவது கேள்வி. காரணிகள் பாடத்துக்குள்ள வருதானே? ஓகே, ரெண்டாவது கேள்வி பார்ப்போம். ரெண்டாவது கேள்வி என்ன கேட்கிறான்? ரெண்டாவது கேள்வி என்ன கேட்கிறான்? சரி வாங்க. எக்ஸ் வர்க்கம் சய 12 எக்ஸ் சக 32. எக்ஸ் வர்க்கம் சய 12 எக்ஸ் சக 32 இன் பொருத்தமான காரணிகளின் கீழ் கோடிடுக. சரியா? இவருக்கு ஏத்த காரணியை கண்டுபிடிச்சட்டுமாம். இவருக்கு ஏத்த காரணிகளை கண்டுபிடிச்சட்டுமாம். சரி கவனிங்க வாங்களே. ஓகேவா? இப்ப இதுக்கான ஐடியா நாங்க என்ன செய்வோம்? இந்த முதலாவது உறுப்பையும் இறுதி உறுப்பையும் முதலாவது நாங்க பெருக்குவோம். இவரையும்
இவரையும் பெருக்கும். எக்ஸ் வர்க்கம் இன்ட்டு 32. இவங்க ரெண்டு பேரையும் பெருக்கினு சொன்னா எங்களுக்கு 32 எக்ஸ் வர்க்கம் அப்படின்னு வரும். 32 எக்ஸ் வர்க்கம்னு வரும். 32 எக்ஸ் வர்க்கம்னு வரும். இந்த 32 எக்ஸ் வர்க்கத்துக்குரிய நாங்க காரணிகள் எடுப்போம். சரியா? 32 எக்ஸ் வர்க்கம். இப்ப இவங்களுக்கான அடிப்படை காரணிகள் எப்படி நாங்க எடுப்போம்னு சொன்னா, சரியா, முதலாவது ஒன்றுல இருந்து ஸ்டார்ட் பண்ணும். 1 தர 32. 1 தர 32 இவங்கள தான் நாங்க ஸ்டார்ட் பண்ண போறோம். இப்போ இங்கால நாங்க பிரிக்கிற விஷயத்தை இங்கேயும் தான் ஸ்டார்ட் பண்ணோம். இங்க பிரிக்கிற ஒரு எண் ஒன்றால பிரிக்கிறோம்னு சொன்னா அதே எண்ணால இவரை பெருக்கி தான் இங்க ஆன்சர் பண்ணணும். இங்க நாங்க பிரிக்கிறோம், ஒரு எண்ணால பிரிக்கிறோம் அப்படின்னு சொன்னா இங்க என்ன செய்யணும், அதே எண்ணால பெருக்கணும். அவ்வளவுதான் விஷயம். 32 ரெண்டால பிரிக்கலாம். ரெண்டுலயும் தான் நாங்க ஸ்டார்ட் பண்ணணும். 32 ரெண்டால பிரிக்கணுமா? ஓம் பிரிச்சலாம். பிரிச்சா நாங்களுக்கு எத்தனை வரும்? 16 நாள் வரும். அப்ப 16 நாள் வரும். இங்க ரெண்டால பிரிக்கிறோம்னு சொன்னா அந்த ஒன்றை நாங்க என்ன செய்யணும்? ரெண்டால பெருக்கணும். 2 2 2 2. மறுபடி இந்த 16 ரெண்டால பிரிக்க இயலுமான்னு பார்க்கணும். மறுபடி இந்த 16 ரெண்டால பிரிக்கலுமான்னு பார்த்தா பிரிக்க இயலும், பிரச்சனை ஒன்றும் இல்லை. 14 ரெண்டால பிரிச்சோன்னா என்ன வரும் எங்களுக்கு? எங்களுக்கு 8 வரும். அப்ப இங்க ரெண்டால பிரிச்சுன்னு சொன்னாங்க நாங்க என்ன செய்யணும்? ரெண்டால பெருக்கணும். 2 4 2 4. சரியா பிள்ளை? அடுத்த விஷயம் 8 ரெண்டால பிரிக்கலுமான்னு பார்க்கணும். 8 ரெண்டால பிரிக்கலுமான்னு பார்க்கலாம். 8 ரெண்டா பிரிச்சா எத்தனை? 4 4. 4 8 ரெண்டு பிரிச்சா 4. அதே மாதிரி இங்க ரெண்டால பிரிக்கிறேன், இவ ரெண்டால பெருக்கணும். 4 2 8. அப்ப பாருங்க மறுபடியும் இதே விஷயம் இங்க வருது. இதே விஷயம் தான் இங்க வருது. அதனால நாங்க இவ்வளத்தடியால ஸ்டெப் பண்ணிக்குவோம். இவ்வளத்தடியால ஸ்டெப் பண்ணிக்கொள்ளும். இப்ப எங்களுக்கு தேவையான ஆட்கள் பாத்தீங்கன்னா பிள்ளைகள் யார் எங்களுக்கு தேவையான ஆட்கள்? இவங்க தான் எங்களுக்கு தேவையான ஆட்கள். ஓகேவா? இவங்க தான் எங்களுக்கு தேவையான ஆட்கள். இவங்களை அடிப்படையா வச்சுதான் இப்ப காரணிகளை உருவாக்க போறோம். சரியா? ஓகே, கவனிங்க. 1 தர 32, 2 தர 16, 4 தர 8. சரியா? இப்ப நடுவுல இருக்கிற ஆளை பாருங்க. எங்களுக்கு யாரு வேணும்னு சொன்னா சய 12 வேணும். சய 12 வேணும். எங்களுக்கு யாரு தேவைன்னு சொன்னா சய 12. சய 12. ஓகேவா? அப்ப முதலாவது நான் கூட்டி பார்ப்போம், ரெண்டாவது கழிச்சு பார்ப்போம். கூட்டில் கழித்தல். ரெண்டையும் கூட்டினா 33, கழிச்சா 31. கூட்டினா 18, கழிச்சா 14. கூட்டினா 12, கழிச்சா 4. எங்களுக்கு யாரு வேணும்? 12 வேணும். வந்தாச்சு. அந்த 12 எப்படி பிள்ளை வந்துச்சு? இந்த 4 8 இவங்க ரெண்டு பேரையும் கூட்டினதால வந்துச்சு. 4 மட்டையும் கூட்டினதால வந்துச்சு. ஆனா அந்த 12க்கு முன்னுக்கு என்ன குறியீடு இருக்குது? மறையில இருக்குது. என்னது? மறையில இருக்குது. ஆகவே இவங்க ரெண்டு பேருமே எப்படிப்பட்டாங்களா? ஒன்று சக போட்டீங்கன்னு சொன்னா இங்க சக வரலாம். சகவும் சயவும் போட்டாலும் 12 வராது. அப்ப ரெண்டு பக்கமும் நீங்க என்ன போடணும் பிள்ளைகள்? சக சகையும் போட்டாயின்னு சொன்னா கூட்டும் 12 வரும். ஆனா குறியீடு எதுல வரும்? சய சய. டேய், இதுக்கான ஆன்சர் என்னடா? சக அஹ், ஒருவேளை நான் இங்க இங்க சய போட்டேன்னு சொன்னா அந்த 12 வருமா? ஓ சரி. சக 4, கடன் 8 ரூபா, கடை போயிட்டு 4 ரூபா கொடுக்காய். அப்ப எல்லாம் சரியா? இல்ல இல்ல. சய கொடுக்கணும். ரெண்டுக்குமே சய கொடுக்கணும். என்ன செய்யணும் பிள்ளைகள்? ரெண்டுக்குமே சய கொடுக்கணும். ரெண்டுக்கு சய 4 சய 8 சய 12. கடன் 4 ரூபா. ஒரு கடையில போறாய் கடன் 4 ரூபா, மறுபடியும் பொருள் வைக்கிறாய் கடன் 8 ரூபா. அப்ப மொத்த பொருள் எவ்வளவு வச்சுக்கிறீங்க? மொத்தமா பொருள் எவ்வளவு வச்சுக்கிற? கடன் 12 ரூபா. கடன் 12 ரூபா வச்சிருக்கீங்க. இப்ப 12 ரூபா. இந்த ஆள் அப்படியே தூக்கி இங்க போட போறோம். அவ்வளவுதான் விஷயம். வாங்களே. ஓகேவா? எக்ஸ் வர்க்கம் சய 4, இங்க யாரு பிள்ளை இருக்கிறாங்க? எக்ஸ். சய 8x சக 32. சக 32. இப்ப கவனிங்க, இவங்க ஒரு ஜோடியாடு, இவர் ஒரு ஜோடியாடு. யார் யார் எடுப்பாய்? இவர் ஒரு ஜோடியா எடுப்பாய், இவர் ஒரு ஜோடியா எடுப்பாய். இப்ப இவங்க ரெண்டு பேர்லயும் பொதுவாக யார் இருக்கிற மாதிரி உனக்கு ஃபீல் ஆகுது? எக்ஸ் X. இருக்கிறாங்க. எக்ஸ் இருந்தா அந்த எக்ஸ் வர்க்கம் என்ன பிள்ளை அர்த்தம்? எக்ஸ் தர எக்ஸ் தான் எக்ஸ் வர்க்கம்.
ஓ எக்ஸ் தர எக்ஸ் தான் எக்ஸ் வரும். அப்போ ஒரு எக்ஸை தூக்கினா மிச்சம் எத்தனை எக்ஸ் இருக்குது? ஒரு எக்ஸ் ஒரே ஒரு எக்ஸ் ஒன்று இருக்குது. ஒரு குறியீடு எக்ஸ் சாய இருக்குது. இந்த 4 தர எக்ஸ் 4 எக்ஸ் எக்ஸை தூக்கிட்டா யாரு மட்டும் மிச்சம்? 4 4 மட்டும் மிச்சம். இங்க சாய எடுத்துக்கோ, பிரச்சனை இல்லை. இப்ப இங்க 8 எக்ஸ் இருக்கு, 32 இருக்குது. சரியா? இங்க 2 பேர்ல யார் எடுக்கலாம்? எக்ஸ் எடுக்கலாமா? இங்க எடுக்கல, எக்ஸ் இல்ல, அதனால எக்ஸ் எடுக்கலாமா? இல்ல. அப்ப யார் எடுக்கலாம் பிள்ளை? 8 தூக்கலாம். ஏன் 8 தூக்கலாம்டா? இவரு 8 8 தர எக்ஸ், இவரு 8 தர 8 மூண்டு 4 சாரி 8 4 32 ஆகவே 8 தூக்கினா யாரு மட்டும் மிச்சம்? இங்க எக்ஸ் மிச்சம். இங்க சாய போடு, ஒன்றும் தேவையில்லை. நீ 8 தூக்கி இவர் அப்படியே அழகா இங்க தூக்கி போட்டாலும் பிரச்சனை ஒன்றே இல்லை, எந்த பிரச்சனையும் கிடையாது. எக்ஸ் ஆய 4. இவர் ஒரு ஆள் அடுங்க, எக்ஸ் ஆய 4, அடுத்த ஆள் எக்ஸ் ஆய 8. எக்ஸ் ஆய 4 எக்ஸ் ஆய 8. சரி வாங்க பேப்பரை போய் பார்ப்போம். எக்ஸ் ஆய 4 எக்ஸ் ஆய 8 யார் இருக்கிறாங்கட்டு? எத்தனாவது ஆள்? எக்ஸ் ஆய 4 எக்ஸ் ஆய 8. எக்ஸ் ஆய 4 எக்ஸ் ஆய 8 எத்தனாவது? இந்த இருக்குது, பில இருக்குது. என்னது? சரிதானே? ஓ சரியா? ஓகே சரி. ஆஹ், ஓகே இப்போ 3வது கேள்விக்குள்ள போகும். சரி, எக்ஸின் பெருமானத்தை காண்க. ஓகே, முக்கோணிகளுக்குள்ள வரும் என கோணங்கள விஷயத்துக்குள்ளேயும் வரும் இது. ஓகேவா? எக்ஸின் பெருமானத்தை கேட்கிறான். முதலாவது படத்தை வரையும் வாங்க. சரியா? 3வது கேள்வி. ஓகே, 3வது கேள்வி. இது 70 பாகை கீழே, எக்ஸ் பாகை மேல, இது 80 பாகை. 80 பாகை. சரிடா? ஓகே, இப்ப இதுல எக்ஸ தானே கேட்கிறான், எக்ஸ தான் கேட்கிறான். இப்ப இதுக்கு ஏகப்பட்ட ஐடியாவில இருந்து நீ கண்டுபிடிக்கலாம். சரியா? இப்ப முக்கோணி அப்படின்னு எடுத்தா எங்களுக்குரிய தேற்றம் டக்குன்னு மண்டையில அடிக்கிற தேற்றம் 2 வரும். என்ன தேற்றம்? அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை. 180 ஒன்று பாகை. அகக்கோண தேற்றம், இன்னொன்று புறக்கோண தேற்றம். சரியா? 2 தேற்றம் வரும். அதுக்கப்புறம் வர்றது என்ன? ஒரு முக்கோணி ஒன்றின் சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் பருமனில் சமன். அதே நேரம் ஒரு முக்கோணி ஒன்றின் சமனான கோணங்களுக்கு எதிரான பக்கங்கள் பருமனில் சமன். இந்த 4 விஷயம் தெரிஞ்சா இந்த கேள்வி ஈஸியா செய்யலாம். என்ன? ஓகே. அதே நேரம் எங்களுக்கு கோணங்களோட விஷயம் எல்லாம் தெரியும். ஓகேவா? சரி, இப்ப யோசிச்சு பாருங்க. இங்க 70 இருக்குது, இதுக்கு இது எப்படிப்பட்ட கோணம்? குத்தெதிர் கோணம். குத்தெதிர் கோணம். குத்தெதிர். குத்தெதிர் கோணம். ஆகவே இது 70 பாகை. ஓகே, இப்ப இவங்க 3 பேரையும் கூட்டினா அகக்கோண தேற்றம் வரும் முக்கோணில. ஆகவே எக்ஸ் பாகை சாக 70 பாகை சாக 80 பாகை சமன் 180. 180. ஆகவே எக்ஸ் சமன் 180 பாகையில இருந்து இவங்க 2 பேரையும் இப்ப கூட்ட போறீங்க. 70ஐயும் 80ஐயும் கூட்டின எந்த பிள்ளைகள்? 50 150. 50. ஆகவே எக்ஸ் எவ்வளவோ 180ல நம்ப போனா 30 பாகை. பச்சை தண்ணி 30. கேள்வி, பச்சை தண்ணி கேள்வி. என்ன? வெரி குட். முடிப்போம். சரி, 4வது கேள்வி செஞ்சு பாத்தீங்களா? யாரு சரி இல்ல செஞ்சு சார். பாத்தீங்களா? ஆமாது சும்மா சரி ட்ரை பண்றலையா நீ? OAB. ஓகே, 45 பாகை. 45 பாகை 7 சென்டிமீட்டர். ஓகே, 4வது கேள்வி. வில் ஏபியின் பெருமானத்தை காண்க. ஓகே, வில் ஏபியின் ஒரு வில்ட நீளத்தை காண்றன்னு சொன்னா ஒரு முதலாவது எங்களுக்கு தெரியணும் புள்ள, ஒரு முழு வட்டத்தின் சுற்றளவுக்கான சமன்பாடு என்னடா புள்ள? சொல்லுங்கடா. எங்களுக்கு தெரியும், ஒரு முழு வட்டம் ஒண்ணு இருக்குது, முழுசா ஒரு வட்டம் ஒண்ணு இருக்குது. 2 பை அத பையார் வர்க்கம். வெரி குட். 2 பை ஆர் வர்க்கமா? 2 பை ஆர். பையார்.
பையார் வர்க்கம் ஒரு முழு வட்டத்தின் சுற்றளவுக்கு என்ன சமன்பாடு? 2 2 பையார் பை ஆர் 2 பையார் பை ஆர். 2 பை ஆர். இங்க பாருங்க, மறந்துடப்படாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வட்டத்துல இதான் உங்களுக்கு பிரச்சனை வாரு. அளவுக்கு பை ஆர் வட்டத்துல இதான் பிரச்சனை வாரு. வட்டத்துல ரெண்டு பகுதி இருக்குது, ஓகேவா? ஒன்று சுற்றளவு, இன்னொன்று தான் பரப்பளவு. என்னடா? ஓகே, ஒன்று சுற்றளவு, இன்னொன்று பரப்பளவு. சுற்றளவுக்கு ஒரு ஆர், பரப்பளவுக்கு ஆறின் மடங்கு. சுற்றளவுக்கு ஒரு ஆர், பரப்பளவுக்கு ஆறின் மடங்கு. சரியா? சுற்றளவுக்கு ஒரு முழு வட்டத்தின் சுற்றளவுக்கு சமன்பாடு 2 பை ஆர். பரப்பளவுக்கு பை ஆர் வர்க்கம். பை ஆர் வர்க்கம். இவ்வளவுதான் விஷயம். சரி, இவங்களை அடிப்படையை வச்சு அரண்டிசன் அரை வட்டம் அரைய போடுற, முக்கால் வட்டம்னா முக்கால் போடுற, கால் வட்டம்னா காலை போடுற, கையை போடல, என்ன விஷயம் இருந்தாலும் போட்டுக்கல, பிரச்சனை ஒன்றே இல்லை. ஆனா இவங்க எங்களுக்கு மெயினா அவசியமா தேவைப்படுவாங்க. இவங்க ஓகேன்னு சொன்னா தான் என்ன செய்யணும், அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். அப்ப இவன் இதுல கேட்ட கேள்வி என்னன்னு சொன்னாடா, இந்த ஏபி வில்ல நீளம். அப்ப ஏபி ஒரு வில்ல நீளம், ஒரு ஆரைச்சிறை கோணத்தை கொண்ட ஒரு வட்டத்திர வில்லின் நீளத்துக்கான சமன்பாடு என்ன? சரி பார்ப்போம். 360 மேல் தீட்டா இன்டு 2 பை ஆர். 360 மேல் தீட்டா தர 2 பை ஆர் 2 பை ஆர். ஆகவே செல்லுங்க பிள்ளைகள், இப்போ எங்களுக்கு பாகை தீட்டா தெரியுமா? ஓகே, தெரியும். எவ்வளவு? 45 பாகை. 45 பாகை. கீழே 360 360 தர 2 தர பைட பெருமானம் 22 கீழ் 7. ஆரை எவ்வளவு தந்திருக்கிறான்? 7 சென்டிமீட்டர். அவன் தரவெல்லாம் அப்படியே அழகா தந்துட்டான். இப்ப சுருக்க வேண்டியதுதான் எங்கட கடமை. சரியா? பாதையெல்லாம் சரியா செஞ்சு தந்துட்டானே. சரி, எந்த வழியால தான் நீ போகணும், இந்த பஸ்ல தான் போகணும், இவ்வளவுதான் டிக்கெட்ல இருந்து போட்டு தந்தாச்சு. இப்போ எங்கட வேலை போக வேண்டிய மட்டும்தான், மத்தபடி எந்த வேலையும் எங்களுக்கு கிடையாது. சரியா? எங்களுக்கு ஒரு சிலாகளை பார்த்தா பிடிக்காது, அவங்களெல்லாம் போகிறது முன்னுக்கே வெட்டி விட்டு போயிடுவோம். சரியா? அதுல முதலாவது இந்த 7 உடனே சென்னிக்கு வெட்டியாச்சு. சரி, அடுத்தது பார்ப்போம். இங்க பாருங்க 45, இங்க 360. 45 மடங்கு. இப்ப யோசிச்சு பாரு. ஓகே, இது எல் ஷேப்ல இருக்கிறது 90. எல் ஷேப்ல இருக்கிறது 90. 90 ரெண்டா பிரிச்சா எவ்வளவு வரும்? 45. 45 வரும் என்ன? ஓகே, அப்ப இது 45டா, இதுவும் 45, இதுவும் 45, இது 45, இது 45, இது 45, இது 45. அப்ப ஒட்டு மொத்தமா ஒரு முழு வட்டத்தின் அகக்கோணம் பாத்தீங்கன்னா 360 இருக்கு. ஓகே, அதுல அதை நாங்க எத்தனையா பிரிக்கிறோம்னு சொன்னா 8ஆ பிரிக்கிறோம். அப்ப 8 பங்கு 360 சொன்னா ஒரு பங்கு 45. 8 பங்கு 360டா ஒரு பங்கு 45. அப்ப இவரை சுருக்கினா என்னடா வரும்? 1 கீழ் 8ன்னு வரும். 1 கீழ் 8ன்னு வரும். இதை ஒத்துக்கொள்றியா? ஓ சார் ஓகேடா, சரி, வா வா தொடர்ந்து அப்படியே செஞ்சு விட்டுருவாங்களே. 1 கீழ் 8 தர 2 தர 22. 2 தர 22. சரியா? இப்ப சுருக்கம் வாங்களே. இந்த 2 ரெண்டா பிரிச்சா 1, 8 ரெண்டா பிரிச்சா எவ்வளவு? 6 தானே? 4 4. வெரி குட், 4. இப்ப 4 ரெண்டா பிரிச்சா 2, 22 ரெண்டா பிரிச்சா 11. இப்ப மீதியா இருக்கிறது 11. 11 ரெண்டா பிரிக்க போறோம். 11 ரெண்டா பிரிச்சா எவ்வளவு? 5.5 சென்டிமீட்டர். அப்போ இந்த ஏபி வில்லின் நீளம் எவ்வளோடா? சரிதானே? சென்டிமீட்டர் பெருக்குது இல்லையா சார்? கொஞ்சம் நீங்க வரும். 28 சாரி சாரி போட்டிருக்கீங்க சாரி 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 சாரி. சரிதானே? இதை கேன்சல் பண்ணியாச்சு. That is 8. விட சார் சார் சரிதானே? அவனை 28 போட்டிருக்கேன். ஓ சார் எங்க 28 போட்டுக்கிறேன்? அந்த 11 ரெண்டாவது சுருக்கி இருக்கு. அது வெட்டையும் அப்படி விளங்குது சார். இது 22 தர போட்டிருக்கிறேன். விட்டே அப்படி 28 மாதிரி எனக்கு சார். சரியா? ஓகே தானே? சரியா? விளையும் சாப்பிடல? ஓ சார்
இப்படித்தான் சில விஷயங்கள் விமர்சனங்கள் எல்லாம் வரும். எங்கட பிள்ளைகளுக்கு விஜய தெரியும் தானே. காணி கபார் அவன் கேள்வியில் என்ன கேட்கிறான்? 8x ஆக 4y சமன் 24, 4x ஆக 8y சமன் 48 ஆகிய ஒருங்கமை சமன்பாடுகளை தீர்க்காமல் என்ன பிள்ளை? தீர்க்காமல் என்ன சொல்லுங்கடா. சமன்பாடு செய்யாம சமன்பாடு செய்யப்படா. நீங்க வைய காணி எக்ஸ காணிட்டு நிக்கீங்க தானே, அது செய்யப்படாய். அது செய்யாம இன்னொரு விஷயம் கூட கட்டாயம் நீங்க செய்யணும். அதான் சொல்லலாம் தீர்க்காமல் அப்படின்னு. எக்ஸக வையின் பெருமானத்தை கேட்கிறான். அவன் எக்ஸ் வைட பெருமானம் இல்லை, எக்ஸக வைட பெருமானம். எக்ஸக இத தீர்க்காம அவன் என்ன சொல்றான், என்ன கேட்கிறான் பிள்ளை? எக்ஸக வைட பெருமானம் தான் கேள்வி. எக்ஸக வைட பெருமானம் தான் கேள்வி. சரிங்க வா கவனியே, இங்க கவனி, எங்க வாவே. ஓகே, இங்க பாருங்க, இங்க 8x இருக்கு, இங்க 4x இருக்கு. நல்லா கவனிங்க பாரு. இங்க 8x இருக்கு, இங்க 4x இருக்கு. இங்க 4y இருக்குது, இங்க 8y இருக்கு. 8x 4y 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 எனக்கு என்ன வரும்? xy 4y 8y இருக்குது. யோசிச்சு பாருங்க. அப்ப மேல இவரு 8, கீழே இவரு 4. அப்ப இங்க 4 கூடவா இருக்கு. இங்க மேல 4, கீழே 8, இங்க 4 கூடவா இருக்குது. ஆனா ரெண்டு பேர பெருமானம் பாக்கிட்ட எப்படி இருக்குது? சமனா இருக்குதானே, சமனா இருக்குது. ஆகவே இவரு முதலாம் சமன்பாடு, இவர் இரண்டாம் சமன்பாடு கூட்டுவோமாங்களே. ஒன்றையும் ரெண்டையும் கூட்ட போறோம். கூட்டினு சொன்னா 8x 4x எவ்வளவு பிள்ளை? 12x. 12x. சாக 4y மட்டும் வையும், அதுவும் 12y. 24 48 கூட்டின எவ்வளோ? 70. 8 4 12க்கு 2 1 மிச்சம். 4 2 மாறும், 6 1 7 72 72. அப்ப யோசிச்சு பாருங்கடா புள்ளகள், இங்க 12 இருக்கா, இங்கேயும் 12 இருக்கா, இங்க 72 இருக்குது. இந்த 72 ஒரு 12 மடங்காக காணப்படுமா? ஓ, எத்தனை? 6 12 72. 72. 6 12 72. ஆகவே இவங்களை நான் 12ஆல சுருக்குறேன். இவரையும் 12ஆல சுருக்கலாம், பிரிக்கலாம். இவரையும் 12ஆல பிரிக்கலாம். பிரிச்சா யாரு மட்டும் மிச்சமா இருக்கும்? இவரை கேன்சல் ஆவார், இவரை கேன்சல் ஆவாரு, இவரை கேன்சல் ஆக்கினா 6 12 எவ்வளோ? 72. ஆகவே 6. எக்ஸ் சக y சமன் 6. அப்ப எக்ஸ் சக y பெருமானம் எவ்வளோ? 6. 6. இதுதான் ஐடியா. மாறாக நீங்க எக்ஸ காண்றேன் y காணேன்னு சொல்லி தனித்தனியா கண்டுட்டு இருக்க கூடாது. கிளியரா? சரியாடா புள்ள? ஓகேடா. அடுத்த கேள்வியை காட்டுறேன் செய்கிறே. அவன் என்ன கேட்கிறான்டா? யார கேட்கிறான்? ஏ தானே கேட்கிறான். ஓகே கவனி. இப்போ இது 80 பாகையா. இப்ப இவரை பார்க்கிட்ட இவர் எப்படி வடிவமா இருக்காரு? இது ஒரு சதுரம், இது ஒரு சதுரமா இருக்கிறார். சரியா? கவனியே, சதுரமா தான் நிற்கிறார். என்ன முக்கோணம். என்ன முக்கோணம்? இந்த முக்கோணம் வந்துகிட்டு பாருங்க, ரெண்டு பக்கமும் எப்படி இரு சமநாயகின்னு சொன்னா இந்த முக்கோணத்துக்கு என்ன பேரு? வெரி குட். இருசம பக்கம் முக்கோணம். முக்கோண தேற்றத்துல அந்த பக்கம் கோணம் சம்பந்தம் ஏதாவது தேற்றம் நாங்க படிச்சு இல்லையே வாழ்க்கையில? என்ன படிச்சிருக்கிறோம்? சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் சமம். ஓகே, ஒரு முக்கோணத்துல சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் பரமண்டு சமன் படிச்சாச்சு. ஆகவே இது ஏன் இது எக்ஸ்ன்னு சொன்னா இவரும் எக்ஸ் என்ன? ஓகேடா. அப்ப இந்த 3 பேரையும் கூட்டினா எவ்வளவு வரணும்? 180 வரணும். என்னது? 180 பாகை வரணும். வெரி குட். அப்ப வாங்க கூட்டுவோம். எக்ஸ் ஆக 80 சமன் எவ்வளோடா? 180. ஆகவே 2x கொஞ்சம் இருங்க வேறம்மா. 2x சமன் சக 80 அங்கல போனா சக 80 அங்கல போனா சக 80 ஆயிரும்.
ஆகவே 180ல இருந்து 80 கழிச்சா எவ்வளோடா? 100 100. 100 பாகை. ஆகவே எக்ஸ் ரெண்டா பிரிக்கும். பெருக்கிறது அங்க போய் பிரிக்கும். பிரிச்சா எக்ஸ் பெருமானம் எவ்வளோ? 50 பாகை 50 பாகை 50 வரும். பாகை 50 பாகை. அப்ப எங்களுக்கு தெரியும் இது 50 பாகை. இதே ஒரு செங்கோணம் சொன்னா செங்கோணத்தின் பெருமதி நாங்க படிச்சிருக்கோம் 85.8. எவ்வளோடா? 85.8 பாகை தானே ஒரு செங்கோணத்தின் பாகை. ஓ சார் வெரி குட். அடுத்த கொள்ளலாம். ஒரு செங்கோணத்தின் தெரியும் பாகை சார் வந்துகிட்டு 85 எத்தனை பாகை? எத்தனை பாகை? 90 பாகை. இவ்வளவு காலத்துக்கு உங்களுக்கு செங்கோணம் தெரியா? ஓண்டு சொன்னது யாரு? 90 பாகை சார் இடிச்சண்டி சொன்னா முன் செட் அப்படியே வரும் முன்னுக்கு 90 பாகை. அப்ப யோசிச்சு பாரு, இங்க 90 இங்க 50. சரியா? யோசிச்சு பாரு, இங்க ஏற்கனவே 90 இருக்குது. இவங்க ரெண்டு பேரையும் கூட்டினா 90 ஆகும். இவங்க ரெண்டு பேரையும் கூட்டினா 90 ஆகணும். மீதி கோணம் 50 இருக்குன்னு சொன்னா இவங்க ரெண்டு பேரையும் கூட்டினா 90 ஆகணும்னு சொன்னா ஏழு பெருமாள் எவ்வளவு வந்திருக்கும்? அப்ப 40 40 நான் வந்திருக்கும். அது எப்படி? சரி, முக்கோண தேட்டத்துல பாப்ப கோண தேட்ட அகக்கோண தேட்டத்துல 50 90 ஏ சமன் 180. 50ஐயும் 90ஐயும் கூட்டினா 140. ஆகவே ஏ சமன் 180 சாய 140. ஆகவே ஏ சமன் 40 பாகை. ஏ சமன் 40 பாகை. சரி, எங்கட போல ஒரு கேள்வி ஒன்று தாரேன், அதை நீங்க செஞ்சு காட்டுமா? பாப்போம். பாஸ் பேப்பர் கேள்வி ஒன்று தாட்டேன். காணடா, யோசிச்சு பாரு, எங்களுக்கு கோண தேற்றம் தெரியும். ஓகேவா? இதுல ரெண்டு அடிப்படையில காணலாம். ஒன்று, இவரை ஒரு நேர்கோடு எடுத்து இவங்க ரெண்டு பேரையும் கூட்டினா 180 வரணும். ஆகவே 150 இவரை கழிச்சு வரை கண்டு இவர்ல இவரை கழிச்சு வரை கண்டாக இவங்க மூணு பேரையும் கூட்டும் போது அப்படியும் காணலாம். இன்னொன்று, அதாவது அகக்கோணங்கள் முக்கோணி ஒன்றின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை அந்த சம்பந்தமாக காணலாம். இன்னொன்று, இதுல ஒருத்தர் எங்கால எடுத்து போட்டு, சரி, இங்க ரெண்டு பேர்ல ஒரு ஆள் எங்கனைக்கு எடுத்து போட்டு இவரை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு சொன்னா ஒன்று இவரை கண்டுபிடிக்கலாம், இல்லாட்டி இவரை கண்டுபிடிக்கலாம். இப்ப இவர்ல ஒருத்தரை கண்டுபிடிப்போம். இப்ப உதாரணமா இவரை கண்டுபிடிப்போம் வாங்களே. இப்ப இவரை கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னா மிக நிரப்பி கோணங்கள் அடுத்துள்ள கோணங்களின் கூட்டுத்தொகை எவ்வளோடா? சொல்லுங்கடா பிள்ளைகள். 180 பாகை 180 பாகை. எங்களுக்கு நல்லாவே தெரியும் என்னடா. ஆகவே நான் இவருக்கு வந்துகிட்டு y அப்படின்னு கொடுக்குறேன். அப்ப 105 பாகையையும் வையையும் கூடினா 180 வரும். 180 வரும். ஆகவே y சமன் 180 பாகையில இருந்து 105 கழிச்சா எவ்வளோ? 75 வரும். என்னடா? வெரி குட். 75 வரும். முன்னேற்றம் தான் அபிஷேக், எல்லாம் வெரி குட். நல்ல முன்னேற்றங்கள், சந்தோஷமா இருக்கு. ஓகே, இப்ப எவ்வளவு? இது 75 பாகை. இப்ப புறக்கோண தேற்றம்னு ஒன்று படிச்சிருக்கோம் தான் நாங்க. புறக்கோண தேற்றம். புறக்கோண தேற்றம் என்ன சொல்றான்? ஒரு முக்கோணி ஒன்றின் ஒரு பக்கத்தை நீட்டும் போது உருவாக்கப்படும் புறக்கோணமானது அந்த நகத்தை எதிர்கோணங்களின் கூட்டுத்தொகைக்கு சமம். இவரையும் இவரையும் கூட்டினா, இவங்க ரெண்டு பேரையும் கூட்டினா இவருக்கு சமனாக இருப்பாரா? ஓகே, அப்ப அந்த அடிப்படையில் அதை செய்யும்பா. யாரை கூட்ட போறோம்? எக்ஸையும் x ஐ வேணும் 75ஐயும் கூட்டினா 115 சமனா இருக்கு. ஆகவே எக்ஸ் சமன் 115 சய 75. ஆகவே எக்ஸ் சமன் 115ல இருந்து 75 கழிச்சா எவ்வளவு? 40 பாகை 5ல இருந்து 5 போனா 0, 1ல இருந்து 7 போகா கடன் எடுத்தா 11, 11ல 7 போனா 4. ஆகவே 40. எக்ஸ் சமன் 40 பாகை. ஓகே, எக்ஸ் சமன் 40 பாகை. கிளியரா? கோணங்கள் விஷயம் கிளியரா? புரிஞ்சுதா? இன்னொரு கணக்கு ஒன்று வந்து பார்க்கவா, கோண சம்பந்தமான. சரி, லாஸ்ட் ஃபைனல் கணக்கு. ஓகே, அப்போ 6வது கேள்வி செஞ்சுட்டேன். 7வது கேள்வி பாருங்க. 7வது கேள்வி என்ன கேள்வி? மடக்கை கேள்வி. log LG 100 சமன் 2. இது மடக்கை வடிவத்தில் இருக்கு. இதை என்ன செய்யணும் பிள்ளைகள்? சுட்டி வடிவத்துக்கு மாத்தணும். சுட்டி வடிவத்துக்கு மாத்தணும். சின்ன ஒரு விஷயம் தான், வேற ஒன்றும் கிடையாது. இங்க பெருசா மல்டி அல்டி அடிக்கிற அளவுக்கு ஒண்ணுமே இல்லை. இந்த எல்ஜின்னு சொன்னா அர்த்தம் log 10ன்னு அர்த்தம்டா.
எல்ஜின்னு சொல்றது என்ன? லோக் 10க்குரிய அர்த்தம் தான் எல்ஜின்னு சொல்றது. ஓகே, புரிஞ்சுதா? இது ஓகே தானே? இது சின்ன விஷயம். அப்ப இதுக்கான அர்த்தம் என்னடா? 10 கீழே இருக்குன்னு அர்த்தம். 10 கீழே இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? இத எப்படி கேட்கிறான்? சுட்டி வடிவத்துல கேட்கிறான்னு சொன்னா ஒரே ஒரு விஷயம், அங்க இந்த லோக் வராது. சரியா? உதாரணமா log அடி a b இன் c, இதுதான் மடக்கை. சரியா? இத நான் சுட்டி வடிவத்துக்கு மாத்துறேன்னு சொன்னா ஒண்ணுமே இல்லை, இந்த லொக்க நீளமாக்கிறேன். லொக்க நீ மறந்துரு. இந்த அடி அப்படியே இருப்பார். இந்த அடி அப்படியே இருப்பார். இவரை இங்க கொண்டு போயிரு, இவரை இங்க கொண்டு வா. இந்த ஆளை தூக்கி இங்க கொண்டு போ, இந்த ஆளை தூக்கி இங்க கொண்டு வா. அப்ப யாரு வருவாங்க? இந்த சி இங்க வந்துடும், இந்த பி சீட இடத்துக்கு போயிடும், பி சீட இடத்துக்கு போயிடும். இங்கேயும் அதே விஷயம் தான். லொக்னு சொல்றது என்ன? எல்ஜின்னு சொன்னா அடி 10, அடி 10 கொண்டதுதான் எல்ஜின்னு சொல்றது. அப்ப இங்க ஏற்கனவே 10 இருக்குன்னு அர்த்தம். ஓகே, 10 இருக்கட்டும், பிரச்சனை ஒண்ணுல. இந்த இந்த இதுக்கு வாருனே சமன். இந்த 2 என்ன செஞ்சிடும்? 10க்கு மேல வந்துடும். இந்த 100 என்ன செஞ்சிடும்? இங்கால போயிடும். அப்ப யோசிச்சு பாருங்க, இதுக்கான அர்த்தம் என்ன? 10 வர்க்கம்னா என்ன அர்த்தம்? 10 தர 10, 10 100 வந்துட்டா? ஓகே, அப்ப சுட்டி வட்டத்துக்கு மாத்திரம் எப்படி வரும்? இப்படி வரும். சின்ன ஒரு விஷயம் தான் தம்பி, இதுல பெருசா ஒண்ணும் இல்ல, சும்மா அப்படி சும்மா சொலாட்டி எடுத்து விட்டாரு. ஓகே, புரிஞ்சுதா? ஓகே, அடுத்த கேள்வி போவாங்க. விலங்குன சார். ஓகே, 8வது கேள்வி செய்யுங்கடா. நல்ல சிறப்பான ஒரு கேள்வி ஒண்ணுதான். ஓகே, சரி காவனி. 8வது கேள்வி என்ன கேக்குறான்? 0,8. ஓகே, இது ஒரு ஆள்கூறு. அடுத்தது 8,0, 8,0, இது ஒரு ஆள்கூறா. ஆகிய புள்ளிகளுக்கூடாக செல்லும் நேர்கோட்டின் சமன்பாட்டை காண்க. நேர்கோட்டின் சமன்பாட்டை காண்க. அப்ப நேர்கோடு ஒண்ணுன்னு சொன்னா அதுக்கு 2 சமன்பாடு எடுக்கலாம். ஒன்று மையத்தினூடு அந்த நேர்கோடு போனுச்சுன்னு சொன்னா அதற்கான பொது சமன்பாடு y சமன் mx. y சமன் mx. இது மையத்தினூடாக போனுச்சுன்னு சொன்னா. அதுவே ஏதாவது ஒரு புள்ளியினூடாக வெட்டிட்டு மையம் இல்லாம வேற ஏதாவது ஒரு புள்ளி, ஒன்று பிளஸ்ல இருக்கலாம் மைனஸ்ல அப்படி போனுச்சுன்னு சொன்னா அதுக்கு சமன்பாடு y சமன் mx ஆக c. mx ஆக c. இது தெரியும் தானேடா? இது ஓகே தானே? இது ஓகே. சரி, இதை அடிப்படையா வச்சு பார்க்கும்போது இந்த எம்னு சொல்றது யாரா? படித்திறன். வெரி குட், படித்திறன். வெரி குட். ஓகே, படித்திறன் அப்படின்னு சொல்லும் போது படித்திறனுக்கான மெயின் சமன்பாடு எம் சமன் y ஆள்கூறு வித்தியாசத்தின் கீழ் x ஆள்கூறு, அதாவது y1 மைனஸ் y2 வின் கீழ் x1 மைனஸ் x2. ஓகேவா? நீங்க y1 y2 மாத்தி போட்டா அது பிரச்சனை ஒன்றும் இல்ல. சரி, அதை பார்த்து செஞ்சுக்கொள்வோம், பார்த்து நாங்க பண்ணிக்கொள்வோம். சரியா? இந்த சீன்னு சொல்றது யாருன்னு சொன்னா வெட்டுத்துண்டு. வெட்டுத்துண்டு, வெட்டுத்துண்டு. இந்த வெட்டுத்துண்டு எப்போதும் எப்படி இருக்கும்னு சொன்னா அதுக்கு ஸ்பெஷல் விஷயம் என்னன்னு சொன்னா 0க்கு பக்கத்துல யார் சரி ஒருத்தர் இருப்பார்னு சொன்னா அவர் தான் வெட்டுத்துண்டு. 0க்கு பக்கத்துல இருக்கிறாள் தான் வெட்டுத்துண்டாக இருப்பார். ஏதாவது ஒரு ஆள்கூறு, அந்த ஆள்கூறு 0க்கு அங்கால, அதாவது இது எக்ஸின் இடம், இது வையின் இடம். எக்ஸ் 0ஆகவும் y வேற ஏதாவது ஒரு பெருமானத்துல இருந்துச்சுன்னா அது 0ஆகவும் இருக்கலாம் அல்லது வேற இலக்கமாகவும் இருக்கலாம், பிரச்சனை ஒன்றும் இல்லை. 0ஆக இருந்துச்சுன்னு சொன்னா அது இந்த சமன்பாடுக்குள்ள போயிடும். 0 அல்லாம இருந்துச்சுன்னு சொன்னா இதுக்குள்ள வரும். சரியாடா? ஓகே, அப்போ அப்படி இது இருந்துச்சுன்னு சொன்னா அந்த இடம் தான் இதுதான் வெட்டுத்துண்டாக இருக்கு. அப்ப யோசிச்சு பாரு, இந்த 2 பேர்ல முதலாவது ஆள்கூறு 2வது ஆள்கூறு 2ஆ பிரிக்கிறது. இதுல எது அந்த ஆளுக்குள்ள வரும்? அந்த வெட்டுத்துண்டை கண்டுபிடிக்கிறது முதலாவதுல இருந்து எடுக்கலுமா 2வதுல இருந்து எடுப்பீங்களா? முதலாவதுல இருந்து எடுப்பா. என்னடா முதலாவதுல இருந்து எடுப்பாய்? ஆஹா, செல்ல. அப்ப இத சீட பெருமானம் எவ்வளோ இப்பவே கண்டுபிடிச்சிடும். எவ்வளவு சீட பெருமானம்? வெரி குட். சி சமன் 8. என்ன 8? சக 8. சக 8, அதே நினைச்சுக்கோ. ஓகே, இப்ப காண வேண்டிய ஒரே ஆள் இந்த எம்.
காண வேண்டிய ஒரே ஆள் எம். எங்களுக்கு ஆள்கூறு தந்திருக்கான் 0,8ம் அடுத்தது யாரா 8,0ம் ரெண்டு ஆள்கூறு தந்திருக்கான். சரியா, நல்லா கவனிச்சிக்கோ. இங்க பார், இது எக்ஸினிடம், இது வையினிடம், இது எக்ஸினிடம், இது வையினிடம். சரியா, ரெண்டு ஆள்கூறு தானே. இவரை நாங்க முதலாவது ஆள்கூறு, இது ரெண்டாவது ஆள்கூறு உண்டு, அங்க ஏற்கனவே குறிச்சிருக்கிறோம். அதனால இது x1, இது y1, இது x2, இது y2. இது எவ்வளோ y2. இப்படி குறிச்சதுல நீ என்ன சரி கேஸ் போட போறியா, எனக்கு வழக்கு போட போறியா? இல்லையே, ம். இல்ல தானே. வெரி குட். இல்ல. இப்ப வாடா. இப்ப இதுல இது y1, இது y2, இது x1, இது x2. சரி, நீ வழக்கு போட்டாலும் பரவாயில்ல. இப்ப சில பாப்போம். இதுல y1 யாரு? 8 சார். 8. y2 எத்தனை? 0. 0. x1 எத்தனை? 0. x2 சார், எத்தனை? 8 x2 சார். எத்தனை? 8. 8ல இருந்து 0 போனா எத்தனை? 8. 0ல 8 போகுமா? இல்ல. அதே ஆள் தானே வருவார் அப்ப. ஓ. ஆகவே 8 8 பிரிஜா 1. 1. ஆகவே படித்திறன் எவ்வளோ? எம் சமன் 1. 1. சரியா, ஆகவே y சமன் mx ஆக c தெரியும் சக 8, m தெரியும் 1. ஆகவே y சமன் x ஆக எத்தனை புள்ள? 8. ஓகே, 0ல இருந்து 8 போனா எத்தனை? ச 8ஆ 8ஆ? 0ல இருந்து 8 போனா ச 8ஆ 8ஆ? நானும் விட்டுட்டேன், நீங்களும் பேசாம இருங்க. ஓகே, சரியா? சார். ஓ